பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்விலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், நான் உனக்கு முன்னே செல்வேன் என்று அவர் சொல்லுகிறார். எதற்காக ஆண்டவர் நம்மை இந்த பூமியிலே நமக்கு முன்பாக அவர் நடந்து சென்று தடைகளை நீக்கி கோணலானவைகளை ஏன் அவர் செவ்வையாய் மாற்றி அவர் நம்மை நடத்துகிறார் என்றால், வேதம் சொல்லுகிறது, அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கும் அவருடைய வேலையை செய்வதற்கும் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, காலை வேளையிலே ஆண்டவரிடத்தில் தெளிவாய் ஒரு காரியத்தை நாம் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வேலையை செய்ய நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு முன்னால் கோணல் மாணலாய் இருக்கிற என்னுடைய வாழ்க்கை இன்று முதல் நேரான வாழ்க்கையாய், ஒரு லட்சியத்தை நோக்கி செல்லுகிற ஒரு வாழ்க்கையாய், ஆசீர்வாதத்திற்கு நேராய் என்னை வழி நடத்தும்படி எனக்கு முன்னாலே நீர் புறப்படும். நான் உனக்கு முன்னே போய் என்று சொன்னீங்களே, எனக்கு முன்னால் நீங்கள் போங்க, நான் உமக்கு பின்னால் ஓடி வருவேன், கோணலானவைகளை செவ்வையாக்கும்படி. ஏனென்றால் நான் உம்முடைய வேலையை செய்ய உம் பின்னால் வருகிறேன். ஆலயம் இல்லாத கிராமங்களிலே போய் ஆலயத்தை கட்டுவதற்கு நான் உம் பின்னால் வருகிறேன். ஆம், எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்பட முடியாதபடி ஏழை எளிய ஜனங்கள், ஆதிவாசிகள் இன்றைக்கும் கூரையிலே மரத்துக்கு கீழே ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட மக்களுக்கு நடுவிலே நீ ஊழியம் செய்ய நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயானால் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று அவர் சொல்லுகிறார். எத்தனை ஆச்சரியமான காரியம் பாருங்கள். அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்வின் பாதைகளை செவ்வையாக்கி நம்மை நேரான அவருடைய நீதியிலே நடத்த, அவருடைய வேலையை செய்ய நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு முன்பாக நீர் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.